கிரிட்டேஷியஸ் பாலியோஜீன் எக்ஸ்டிங்ஷன் சுமார் 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. 6 மைல் அகலமுள்ள ஒரு சிறுகோள் மெக்சிகோல இருக்க யுக்காட்டன் பெனின்சுலால வந்து மோதுச்சு. இது எப்படி பூமியில இல்லாத ஸ்பேஸ்ல இருந்து வந்த ஒரு பாறைன்னு நம்மளால சொல்ல முடியும்? இரிடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் பூமியில அந்த அளவுக்கு இல்ல. இந்த எலிமெண்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் சிறுகோள்கள்ல நிறைய இருக்கு. இந்த இம்பாக்ட் கிரேட்டரை ஸ்டடி பண்றப்ப இங்க அந்த இரிடியம் நிறைய அளவுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த பள்ளத்தோட ஷேப்பையும் ஸ்ட்ரக்சரையும் இதுல இருக்க ஷாக்டு மினரல்ஸையும் ஸ்டடி பண்ணி பார்க்குறப்ப இது கண்டிப்பா பூமியில நடக்கக்கூடிய ப்ராசஸால உருவான ஒரு பள்ளமா இருக்க முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. பில்லியன் கணக்குல ஆட்டம் பாம்ஸ் வெடிச்சா எந்த அளவுக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகுமோ அந்த அளவுக்கு மைல்கள் தூரத்துல இருந்த எல்லாத்தையும் இன்ஸ்டன்டா ஆவியாக்குற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தது. நூற்றுக்கணக்கான மீட்டர்கள் உயரமுள்ள சுனாமி பேரலைகள் பெருங்கடல்களை தாண்டி பரவச்சு. கடுமையான வெப்பம் மற்றும் இன்ஃப்ராரெட் ரேடியேஷனால உலக வெப்பநிலை அதிகரிச்சது. பெரும் காட்டுத்தீ கிரகம் முழுவதும் பரவி புகை மற்றும் சாம்பலால மூடியது. இந்த தாக்கம் வளிமண்டலத்துல அதிக அளவுல தூசி, புகை, சல்பர் ஏரசால்ஸை வெளியேற்றுச்சு. இந்த தூசியெல்லாம் பல மாதங்கள் ஏன் பல ஆண்டுகளா சூரிய ஒளியை தடுத்து பூமியை குளிர்காலத்துல ஆழ்த்திடுச்சு. தாவரங்கள்லாம் போட்டோசிந்தசிஸ் எனப்படும் ஒளிச்சேர்க்கை நிறுத்தப்பட்டு ஃபுட் செயின்லயே பெரிய பாதிப்பை உண்டாக்குச்சு. முதல்ல தாவரங்கள், அப்புறம் அதை சாப்பிடக்கூடிய உயிர்கள்னு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுது. இதெல்லாம் நம்ம சுற்றுச்சூழலை பாதிச்சு 76% பறவைகள் இல்லாத டைனோசர் வகைகள் அழிஞ்சுது. ஆனா இந்த அழிவுல ஒரு வாய்ப்பு வந்தது. டைனோசர்களோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்த சிறிய ஃபஸி மேமல்ஸ்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகளுக்கு திடீர்னு இந்த உலகமே சொந்தமான மாதிரி இருந்தது. அந்த பரம்பரையில வந்தவங்க தான் மனிதர்கள்.